செனாக்குனி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்படி தான் ட்ரையாக இருக்கும். ரொம்ப கொஞ்சமாக வறுத்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும். அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் கொட்டும். நீட்டாக அலசிட்டு வடிகட்டி வச்சுருங்க. கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போட்டோம் உண்மையிலேயே வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வாசனை போகணும். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 4 ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய், ஒரு கட்டி பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும். 4 தக்காளி வதங்கிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த செனாக்குனியை எடுத்து இப்படி போட்டுக்கலாம். ஸ்டவ் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அவ்வளோ.